கோயில் அப்படின்னா என்னன்னு ஒரு குழந்தை கேட்டிருக்கு. வாரியார் விளக்கம்தான். கோன்னா இறைவன் இருப்பது. கோன்னாலே தலைவன் அர்த்தம். கோக்கு நல்ல சொல் எதுன்னா தலைவன். இல் அப்படின்னா இருப்பிடம். தலைவன் இருப்பது தான் கோவில். பொதுவாக யாகசாலைங்கிற அந்த ஹோமகுண்டம் 33, 25, 17, 9, 5, 1 அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது இடத்தையும் பொருளாதாரத்தையும் பொறுத்து. 1 வச்சாலும் சுவாமி இறங்கி வருவார், 33 வச்சாலும் வருவார். இப்போ நம்ம சின்ன சின்ன வினாக்களாக தொகுத்து வண்ண மணிமாலையாக இறைவனுக்கு சாத்தப் போகின்றோம் அடுத்த தலைமுறைக்கு. ஒரு நல்ல கேள்வியை திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த குடமுழுக்குக்கான யாகசாலை போடுறமே அதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை உண்டா அப்படின்னு. இதுக்கு பல திருக்கோவில்களுடைய விஷயங்களை ஆலயம் ஏன் அப்படின்னு வாரியார் சாமி புஸ்தகம் இருக்குது. குடமுழுக்கு ஏன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. மங்கள மரபுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. நம்முடைய மடத்திற்கு சொந்தமான சூரி சிவாச்சாரியார் எழுதிய கோவிலும் அதன் பலன்களும் இதெல்லாம் படித்தா நமக்கு தெரியும். பொதுவாக யாகசாலைங்கிற அந்த ஹோமகுண்டம் 33, 25, 17, 9, 5, 1 அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது இடத்தையும் பொருளாதாரத்தையும் பொறுத்து. 1 வச்சாலும் சுவாமி இறங்கி வருவார், 33 வச்சாலும் வருவார். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வழிபாட்டில் எது முக்கியம்? பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகிறார், மந்திரம் கிரியை பாவனை. எப்படி? மந்திரம் கிரியை பாவனை. இதைத்தான் நம்ம தமிழில் ரொம்ப நாசுக்காக சொல்லுவோம், மனம் மெய் மொழி. மனம் மெய் மொழி. அப்போ ஆண்டவனை அடைவதற்கு வழிபாட்டிற்குரிய முக்கியம் எதுன்னா மந்திரமும் கிரியையும் பாவனையும் தான் ரொம்ப முக்கியம். இந்த மண்டலாபிஷேகம்னா என்ன அப்படின்னு கேட்குறார். அதுக்கு நம்ம காளிகாம்பாள் கோவில் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார், உலகமெல்லாம் ரதங்கள் பண்ணி அனுப்பக்கூடிய பாலகுமாரன் போன்றவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. குடமுழுக்கை ஒட்டி ஒரு மண்டலம் 48 நாள் இறைவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, அன்னப்பிரசாதம் இது எல்லாம் நடத்தி இறைவனை குளிர்வித்தால்தான் மண்டலாபிஷேகம் பூர்த்தியானாதான் குடமுழுக்கினுடைய பூர்த்தி நிறைவு செய்யப்படுகிறது. குடமுழுக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மண்டலம் 48 நாட்கள் நடக்கும். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்வர்ண பந்தனம்னா என்னன்னு. இதுக்கு நமக்கு பெரிய விளக்கமே இருக்குது. இந்த சுவாமி சிலை இருக்குல்ல, அதையும் பீடத்தையும் இணைக்கிறதுக்கு பேர் அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டபந்தனம் அது பல மருந்துகளுடைய கலவை. ஸ்வர்ண பந்தனம் அப்படின்னா சுவாமியையும் பீடத்தையும் இணைக்கிறது, தங்கத்தால் செய்வது தான் ஸ்வர்ண பந்தனம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், தங்க முடியல வெள்ளி பண்ணலாம். இன்றைக்கி தங்கத்துக்கு இணையாக வெள்ளி விலையும் ஏறி போச்சு. இருந்தாலும் ரஜத பந்தனம், ரஜத பந்தனம் அப்படின்னா வெள்ளியில். இந்த குடமுழுக்கு ஏன் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் பலமுறை ஆனந்த ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். தமிழ் சமூகம் உலக வரலாற்றில் எல்லாரும் தெரிஞ்சுங்க. கோவிலில் தினசரி பூஜை செய்தால் நித்திய பூஜை, 6 கால பூஜை. அதில் உள்ள குறையை சரி பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம். அதையும் சரி பண்ணுறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை பெருஞ்சாந்தி பெருவிழா குடமுழுக்கு. கோயில் அப்படின்னா என்னன்னு ஒரு குழந்தை கேட்டிருக்கு. வாரியார் விளக்கம்தான். கோன்னா இறைவன் இருப்பது. கோன்னாலே தலைவன் அர்த்தம். கோக்கு நல்ல சொல் எதுன்னா தலைவன். இல் அப்படின்னா இருப்பிடம். தலைவன் இருப்பது தான் கோவில். சரி, ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுவாமி சொல்கிறார், ஆ என்பது ஆன்மாவையும், லயம் என்பது இருப்பிடத்தையும் குறிக்கிறது. ஆன்மா லயக்கும் இடம் ஆலயம். எவ்வளவு எளிமையாக சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுல என்னென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எங்களை போல் ஸ்பீக்கர்ஸு, உபன்யாசகர், பாடகர்கள், அவங்க என்ன வேண்டின்னு சுவாமிக்கு குரல் நல்லா இருக்கணும். என்ன தேனால் அபிஷேகம் பண்ணலாம். இப்போ சில பேர் திரைக்கலைஞர்கள், தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்க, ஊடகத்தில் பேசுகிறவங்க என்ன முகம் வசீகரமாக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மஞ்சப்பொடியால் அபிஷேகம் பண்ணலாம். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்போ சில பேர் பார்க்குறீங்க நேயர்கள், எனக்கு ஒன்று வேண்டாம் நீல் ஆயிலத்தா அப்படின்னா பாலால் அபிஷேகம் பண்ணலாம். நீண்ட ஆயிலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டு. சரி ஐயா, என் குழந்தைக்கு புத்திர பாக்கியம் வேணும், இளநீரால் குளிர்வித்தா
வயிற்றில் கரு உண்டாகும். இதெல்லாம் விடுங்க சார், எனக்கு தெய்வத்தோடைய தரிசனம் போதும், தெய்வ தரிசனம் கிடைக்கணும், மலர்களால் பூஜை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய காரண காரியங்கள் உண்டு. நான் மீண்டும் சொல்கின்றேன், இந்த மண்ணில் வணங்க வேண்டியது 4. ஒன்று தேகத்தை தந்த தேகமாதா, இன்னொன்று இந்த பூமியை காக்கக்கூடிய பூமாதா, இன்னொன்று நமக்கு தாய்க்கு இணையாக பால் கொடுக்கக்கூடிய கோமாதா, இன்னொன்று வேதத்திற்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய காயத்ரிக்கு ஓம் பூர்புவட்ச தச்சவதர்வரண்யம்பர் கோ தேவஸ்தே தீமிகிதியோ யோன பிரஜோதியா சொல்லக்கூடிய வேத மாதா. இந்த 4 மாதாக்களையும் வணங்கினால் நாளெல்லாம் ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.